காலநிலை மாற்றத்தின் கோரமுகம் இந்தியாவை உலுக்கி வருகிறது. உலகளாவிய வெப்பநிலை தரவுகளின்படி உலகின் மிக வெப்பமான 100 நகரங்களும் இந்தியாவிலேயே பதிவாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர் மாநிலங்கள் அக்னி பூமியாக மாறியுள்ளன. இதுகுறித்து புதிய தலைமுறையின் காலநிலை அணி வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். மே 19ஆம் தேதி மதியம் 2 மணியளவில் பதிவான வெப்பநிலை தரவுகளின்படி உலகின் வெப்பமான 100 நகரங்களும் இந்தியாவிலேயே உள்ளன. உத்தரப்பிரதேசத்தின் பாண்டா நகரில் வெப்பநிலை வரலாறு காணாத வகையில் 48.2 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. இதற்கு முந்தைய உச்சக்கட்ட அளவான 49.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை நோக்கி தற்போதைய கோடை நகர்ந்து கொண்டிருக்கிறது. வழக்கமாக ஜூன் மாதத்தில் பதிவாகும் இந்த அதீத வெப்ப அலைகள் காலநிலை மாற்றம் மற்றும் புவி வெப்பமாதல் காரணமாக தற்போதே பல மடங்கு தீவிரமடைந்துள்ளன. காடுகளும் மரங்களும் அழிக்கப்பட்டு சுமார் 25 விழுக்காடு பசுமை பரப்பு எஞ்சியுள்ளதே இதற்கு முக்கிய காரணம் என விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். வறண்டு வரும் ஆறுகள், நிலத்தடி நீரின் வீழ்ச்சி மற்றும் கான்கிரீட் கட்டடங்களின் பெருக்கம் ஆகியவற்றால் நகரங்கள் அனைத்தும் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட வெப்ப தீவுகளாக மாறி வருகின்றன. இந்த கடும் வெப்ப அலைகளால் குளிர்சாதன பயன்பாடு பன்மடங்கு அதிகரித்துள்ளது. இதன் விளைவாக நாட்டின் வரலாற்றிலேயே இல்லாத அளவாக உச்சபட்ச மின்சார தேவை 260.5 கிகாவாட் என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. இதில் 61.5 விழுக்காடு மின்சாரம் நிலக்கரி மூலமும், எஞ்சியவை சூரிய மற்றும் காற்று ஆற்றல் மூலமும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. தொடர்ந்து அதிகரித்து வரும் புவி வெப்பமாதலை தடுக்க அவசர நடவடிக்கைகள் எடுக்காவிட்டால் வரும் ஆண்டுகளில் இயற்கை பேரிடர்கள் இன்னும் தீவிரமாகும் என்று வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள்.